இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் பூ அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. 30 ருபீஸ்னு வாங்கிட்டு வந்தாங்க. காலிஃப்ளவர் 65, கோபி 65ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரில் எப்பயுமே பூச்சிலாம் இருக்கும். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய பூச்சி இருக்கும், அதனால் அப்பா கட் பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு சைடு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு கொதித்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அதில் போட்டு எடுத்தால் போதும். நல்லா வேக வைக்கணும்லாம் இல்லை, நம்ம என்ன ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி அதோட இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு காம்பையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அழகாக ஒரு பூ பிடிச்சி எடுத்துட்டாரு டாடி. பூ எவ்வளோ பெருசாக இருந்துன்னு பார்த்துருக்கீங்க. கட் பண்ணதும் கொஞ்சமாக தான் இருக்குது. எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் பெருசாக வேணுமோ ஒரு அளவுக்கான ஒரு சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடாலாம் நம்ம ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்ருப்போம், கடைகளில் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த சைஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுட தண்ணியும் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொதிச்ச தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு இப்போ தான் அதில் இருக்க பூச்சிகள்லாம் போகும். இந்த மாதிரி சைஸில் அழகாக கட் பண்ணிட்டோம். இன்னும் சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் அதோடைய கட்டை, அதோட காம்பு, ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துடலாம். ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வேகக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்ச தண்ணி உங்களுக்கே தெரியும் பார்க்கறதுக்கு. மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து மசாலா போட்டு நம்ம 65 ஃப்ரை பண்ணிடலாம். காலிஃப்ளவர் 65க்கு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவு நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவரில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலை மாவு இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலை மாவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த கோபி 65க்கு தேவையான அளவு சிக்கன் 65 தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா பஜ்ஜி பவுடர்லலாம் நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். வேணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக்காகவே மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு சுட தண்ணியில் இருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ திட்டமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. நல்லா சுட தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் இருந்தது. இந்த மாதிரி சைஸ் கூட ஓகே தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், பஜ்ஜி போடுற மாதிரியும். இந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஷேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்படி கரண்டியில் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டோன்னா 60 ருபீஸ் 80 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில திருவிழா ஃபெஸ்டிவலுக்கெலாம் போனால் கொஞ்சமாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட் இது.
ஸோ இந்த மாதிரி வீட்டிலே வாங்கி இந்த மாதிரி நம்மளே காலிஃப்ளவர் 65 போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பராக செய்யறது இது பார்க்கும்போதே ஐ திங்க் இன்னைக்கு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பண்ணுறது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் அது கொஞ்சம் ஷாப்பில் இருக்க மாதிரி வரல, வீட்டில் செய்கிற மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து ஷாப்பில் இருக்க மாதிரி வரும், அந்த மாதிரி நம்ம மசாலா போட்டிருக்கோம். செம்மையாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா மேரினேட் ஆகி ஊறட்டும். சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாகட்டும், ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த வருவா இப்போ வாங்க. வாவ், எண்ணெயாக இருக்குது, பார்த்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை. வேறு லெவலில் கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த டேவே. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டேன், செம்மையாக இருந்துச்சு. ஷாப்பில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான். இதே மாதிரி மெத்தடில் நாங்கள் பண்ண மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப் ஸ்டைலில் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செம்மையாக ப்ராப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் குக் பண்ண இதே ஸ்டைலில் இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஷாப் ஸ்டைலில் இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் காலிஃப்ளவர் வாங்கி உங்கள் வீட்டில் மாதிரி காலிஃப்ளவர் 65 பக்கோடா என்ன வேணால் சொல்லலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா, பை பாய்.